8 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நான் முதலாவது சொன்னேன், சீக்கிரமாய் மனம் திரும்புகள் என்று. இங்கே சீக்கிரமாய் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சடுதியாய் 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 முடிகிறது. நேற்றைய தினத்தில் இருந்தவர்கள் இன்று இல்லை. மரணம் மனிதரை வாரிக்கொண்டு போகிற இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சுய வாழ்க்கையவே நினைத்து, சுய நன்மைகளை, சுய ஆதாயத்தையே நினைத்து நீங்கள் வாழாதபடி சீக்கிரமாய் போய் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவியுங்கள். வரும் நாட்களிலே இவைகளெல்லாம் குறித்து நான் உங்களோடு கூட அதிகமாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். மூன்றாவதாக, நீங்கள் சீக்கிரமாய் செயல்பட விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பல காலங்கள் நீங்கள் மௌனமாகவே இருக்கிறீர்கள். எதையும் செய்வதற்கு விசுவாசத்தோடு நீங்கள் முன்வரவில்லை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆண்டவர் சில தெய்வீக திட்டங்களை தர விரும்புகிறார். யோசித்துக் கொண்டே இருக்காதிருங்கள், சீக்கிரமாய் செயல்படுங்கள். ஆண்டவர் முன்னே புறப்பட்டு விட்டார், நீங்கள் ஏன் யோசிக்க வேண்டும்? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு ஊழியர்களே, சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள், சீக்கிரமாய் இயேசுவை அறிவியுங்கள், சீக்கிரமாய் தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்த துவங்குங்கள். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு சீக்கிரமாய் நியாயம் செய்கிற மாதம். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களுக்காய் சீக்கிரமாய் செயல்படுகிற தேவன், சீக்கிரமாய் கிரியை செய்கிற தேவன், சீக்கிரமாய் நியாயம் செய்கிற தேவன். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று எங்களுக்கு சொன்னீங்களே, உங்கள் வார்த்தைகளுக்காய் நன்றி. விசேஷமாக என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் அடியால் ஜெபிக்கிறேன். தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, தன்னுடைய நியாயம் எடுபடவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கதறுதலோடு இந்த மாதத்தை எல்லாம் கழித்த உடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் சீக்கிரமாய் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த ஏழை விதவைக்கு எப்படி நியாயம் கிடைத்ததோ அதே போல அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் சீக்கிரத்தில் நியாயம் செய்யுங்கப்பா. இவருடைய நியாயங்கள் வரட்டும், உம்முடைய ஜனங்களுக்கு நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீதி மறுக்கப்பட்ட இடத்திலே, நீதி தடுக்கப்பட்ட இடத்திலே, அநீதிகள் நிறைந்திருக்கிற இடத்திலே ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. சீக்கிரமாய் நியாயம் செய்ய போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தை செய்வதோடு அதை சார்ந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்து முடிக்க போறதற்காக உங்களுக்கு நன்றி. பேதுருவை